வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன். இதுதான் பேசிக்கு. இதெல்லாம் நீ தெரிஞ்சிட்டினா தான் 4th யூனிட் 5th யூனிட் எல்லா ப்ராப்ளம் நம்ம போட முடியும். நெக்ஸ்ட்டு செமஸ்டரில் இருக்க மேக்ஸ் பேப்பருக்கும் இது யூஸ் ஆகும். அதனால் இதை தெளிவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன அப்படின்னா இது எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா dy/dx. அதாவது இந்த d/dx அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் dy/dxன்னு சொல்லுவோம். அதாவது ஒய்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம சொல்லுவோம். இதில் dy அதாவது ஒய் அப்படிங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் அதை ஒய்ன்னு எடுத்துக்குவோம். அதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ ஒய் வந்து எக்ஸை சார்ந்து இருக்கிறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 12 ஃபார்முலாஸ் இருக்குது, பேசிக் ஃபார்முலா. இதெல்லாம் தெரிஞ்சிட்டினா தான் நம்ம ப்ராப்ளம் போட முடியும். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். d/dx ஆஃப் x பவர் n ஈக்குவல் டு n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. செகண்ட் ஃபார்முலா d/dx ஆஃப் e பவர் x இஸ் ஈக்குவல் டு e பவர் x. தேர்ட் ஒன் d/dx ஆஃப் log x இஸ் ஈக்குவல் டு 1/x. ஃபோர்த் ஒன் d/dx ஆஃப் sin x இஸ் ஈக்குவல் டு cos x. Fifth one d/dx of cos x is equal to minus sin x. Sixth one d/dx of tan x is equal to secant squared x. Seventh one d/dx of cot x is equal to minus cosecant squared x. Eighth one d/dx of secant x is equal to secant x into tan x. Ninth one d/dx of cosecant x is equal to minus cosecant x into cot x. 10th one d/dx of k which is equal to 0 where k is a constant. Next 11th d/dx of root x which is equal to 1/2 root x. 12th one d/dx of x which is equal to 1. இப்போ இந்த 12 ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த 12 ஃபார்முலா எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கீழே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னென்னா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் தான் இருக்கும். நம்மளது அந்த ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் டிஃபர் ஆகும். சரி, அந்த ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதனால் எல்லாத்துலேயுமே கீழே என்ன இருக்குன்னா dx தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எல்லா ஃபார்முலாவும் தரவாக நீங்கள் லேர்ன் பண்ணி ஃபார்முலாவை மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம ப்ராப்ளம் போட முடியும். இதில் 3க்கு மட்டும்தான் ஆன்சரில் மைனஸ் வரும். எதுக்கு அப்படின்னா காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ், கொசிகன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். அதாவது கொஷினில் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு லெட்டர் சி இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாத்துக்கும் ஆன்சரில் மைனஸ் வரும், ரிமைனிங் எல்லாத்துக்கும் ப்ளஸ். இப்போ காஸ், காட், கொசிகன் இந்த 3க்கு மட்டும்தான் நம்மளுக்கு மைனஸில் வந்திருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஃபார்மில் எந்த சேஞ்ச் ஆகாது. இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா இ பவர் எக்ஸை தான் வரும். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. நெக்ஸ்ட்டு 4, 5 ஒரு மாதிரி இருக்கும், 6, 7 ஒரே மாதிரி இருக்கும், 8, 9 இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ மைனஸ் வருமா ப்ளஸ் வருமாங்கிற கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. அதாவது ஃபஸ்ட் லெட்டர் கொஷினில் ஃபஸ்ட் லெட்டர் சி அப்படின்னாவே நம்மளுக்கு ஆன்சரில் மைனஸ் வரும். அப்போ சைன்னா காஸ், காஸ்னா மைனஸ் சைன், ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டேனும் காட்டும் பாருங்கள். டேன் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸு, காட் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு. இதுவும் ஒரு க்ளூ இருக்குது. என்னென்னா கொஷினில் டீங்கிற லெட்டர் வர்றதுக்கு மட்டும் ஆன்சரில் ஸ்கொயர்டு வரும். டேன் காட் அது ஃபஸ்ட் லெட்டர் இல்லைனா, அதாவது இங்கே காட்டு இங்கே டீன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டீ வர்றதுக்கு மட்டும் ஆன்சரில் ஸ்கொயர்டு வரும். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ டேன் எக்ஸ் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ், காட் எக்ஸ்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸ். 8th 9th சீக்கன் எக்ஸ் அப்படின்னா அதே ஆன்சரில் ரிப்பீட் ஆகும். சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ், கொசிகன் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் கொசிகன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். 10th ஒன் வெரி சிம்பிள். d/dx ஆஃப் கே, கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு. நமக்கு சி இருக்கலாம், பி இருக்கலாம், ஏ இருக்கலாம், இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. இப்போ ஒரு டேர்ம் d/dx ஆஃப் 5 அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னு சொல்லிக்கலாம் 0. 5ங்கிறது கான்ஸ்டன்ட்டு.
11th one d by dx of root x அப்படின்னா 1 by 2 root x. 12th one d by dx of x அப்படின்னா ஆன்சர் 1. சரி, இப்போ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், find dy by dx if y is equal to x power 5. கொஷின் எப்படி கேட்கலாம், இன்னொரு விதமாக என்ன கேட்கலான்னா differentiate x power 5 with respect to x. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நாமளாக இங்கே x power 5க்கு ஒரு நேம் கொடுக்காமல் இருக்காங்க. அப்போ நம்ம அதில் yன்னு எடுத்துகிட்டு dy by dx ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு y is equal to x power 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ dy by dx is equal to x power 5. நம்மளுக்கு எந்த ஃபார்முலா டைப் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா x power d by dx of x power n இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா வரும். அப்போ d by dx of x power n is equal to, இப்போ இங்கே நான் ஃபார்முலாவை சைடில் எழுதுகிறேன். இதே இந்த ப்ராப்ளத்துக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ x power 5 அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா டைப்பில் இருக்குது. அப்போ d by dx of x power n அப்படின்னா n into x power n minus 1. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம், ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு பண்ணலாம். இல்லைன்னா ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னா, x power 5 அப்படின்னா பவரில் என்ன இருக்கோ அதை முன்னாடி கொண்டு வந்து போட்டுட்டு அதே பவரில் 1 கழிக்கணும். இப்படி போட்டால் நீங்கள் ஃபார்முலா இல்லை அப்படின்னா கூட தெரியலனா கூட நம்ம ப்ராப்ளம் போட்டுக்கலாம். எப்படி போடணும்? பவரில் நம்மளுக்கு என்ன இருக்குது? 5ன்னு இருக்குது. அந்த 5 முன்னாடி கொண்டு வந்து போட்டுட்டு அதே பவரில் போய் 1 சப்ராக்ட் பண்ணணும். ஆல்ரெடி 5ன்னு இருக்குது, -1ன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். அப்போ என்னாகும்? 5 into x பவர் என்னாகும்? 5 - 1 அப்படின்னா 4. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் dy by dx if y is equal to 1 by x power 3. இப்போ நம்மளுக்கு இந்த டைப்பில் ஃபார்முலா கிடையாது. அதாவது x பவர் n டைப்பில் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? x பவர் n டைப்பில் தான் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது எக்ஸ்னு பவரில் இருக்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு 1 by xன்னு இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணணும்? அந்த ஃபார்முலா டைப்புக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ therefore y is equal to, நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை, அதனால் இங்கே நம்ம அப்படியே ஒய்ன்னு தான் வச்சுக்கணும். எப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட், அதாவது இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோமோ அப்போ தான் ஒய் வந்து dy by dxன்னு சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம கொடுத்துருக்க சம் ஆல்டர் சின்ன சேஞ்ச் இப்போ தான் பண்ணுறேன், அதனால் ஒய்னே எடுத்துக்கிறோம். which is equal to x power 3 மேலே வந்துச்சுன்னா என்னாகும்? x power -3. அப்போ therefore ஒய் என்ன ஆன்சர்னு இருக்குது நம்மளுக்கு? x power -3. இப்போ இதே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், சேம் அதே ஃபார்முலா தான். இப்போ என்னாகும்? ஒய் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dxன்னு ஆயிரும். which is equal to, சேம் அதே மாதிரி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். பவரை முன்னாடி கொண்டு வந்து போட்டுட்டு அந்த பவரில் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மைனஸ் பண்ணணும். அப்போது -3 முன்னாடி கொண்டு வந்து போட்டாச்சு. x பவரில் -3 - 1 which is equal to என்னாகும்? -3 x பவர் -3 - 1 அப்படின்னா -4ன்னு ஆயிடும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்த 2 பேசிக், அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாஸ் வச்சு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 ரூல்ஸ் இருக்குது, அது என்னங்கிறது பார்க்கலாம். அதாவது இது இப்போ பார்த்த ஒரு 2 சம்மு ஒரு டேர்ம் மட்டும்தான் இருந்துச்சு. 2 டேர்ம் இருந்தால் என்ன பண்ணணும்? 2 ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்தால் என்ன பண்ணணும்? 3 ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்தால் என்ன பண்ணணும்? 2 ஃபங்க்ஷன் டிவைடில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ரூல்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, d by dx of u plus or minus v is equal to d by dx of u plus or minus d by dx of v. அதாவது ப்ளஸ்லேயும் இருக்கலாம் மைனஸ்லேயும் இருக்கலாம். 2 டேர்ம் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரூல், அதாவது d by dx of uv. நம்ம d by dx of டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல 2 டேர்ம் 2 ஃபங்க்ஷன் இருக்கும் மல்டிபிள். அப்படி இருந்துச்சுன்னா u into dv by dx ப்ளஸ் v into du by dx. ஃபஸ்ட் ஃபங்க்ஷனை வச்சுட்டு செகண்டை பண்ணணும், ப்ளஸ் செகண்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா d by dxன்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு u அப்படியே வச்சுட்டு d by dx of v ரெண்டாவது ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இடையில ஒரு ப்ளஸ், அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சேம் இதே மாதிரி தான் 3 ஃபங்க்ஷன் இருந்துச்சு மல்டிபிளில் u v w இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2ஐயும் வச்சுட்டு தேர்ட் ஒன் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் தேர்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அடுத்தது லாஸ்ட்டில்
யூவியை வச்சுட்டு டபிள்யூவை பண்ணணும், அடுத்தது யூடபிள்யூவை வச்சுட்டு வியை பண்ணணும், அதுக்கப்புறம் விடபிள்யூ வச்சுட்டு யூவை பண்ணணும். அதாவது ஒரு 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆன்சரில் 2 டேர்ம் வரும், 3 ஃபங்க்ஷன் இருந்தால் 3 டேர்ம் வரும். ஒவ்வொரு டேர்ம்லேயும் ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அனதர் 2 ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிறோம். அதுதான் யூவி இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் டபிள்யூ ப்ளஸ் யூடபிள்யூ இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் விடபிள்யூ இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு கோஷன்ட் ரூல். நெக்ஸ்ட்டு 2 ஃபங்க்ஷன் டிவிஷனில் இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்னா v இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ மைனஸ் யூ இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் வி. இல்லைன்னா ஈஸி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா v இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ் மைனஸ் யூ இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஹோல் டிவைட் பை வி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 5th ஒன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் கே இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற இதில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கும், அதில் சம் கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டன்ட்டை நாம் அப்படியே வச்சுட்டு ஃபங்க்ஷனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அதுதான் 5th ரூல்ஸ். டி பை டிஎக்ஸ் ஆஃப் கே இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். கே கான்ஸ்டன்ட்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் ப்ராப்ளம் பார்க்கலாம். Find dy by dx if y is equal to 7 into x power minus 2. இப்போ 5th ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அப்போ therefore டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். dy by dx which is equal to, இப்போ இது நம்மளுக்கு 2 ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரே ஒரு x power minus 2ங்கிற ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அதில் 7ங்கிறது கான்ஸ்டன்ட், அதாவது நம்பர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்டு தான், எக்ஸ் ஒய்ங்கிற வேரியபிள்ஸ் தவிர. இங்கே ஏன்னா நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் எது டிபெண்டன்ட் வேரியபிள் எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லியிருக்கோம், அதை தவிர ரிமைனிங்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்டு தான். அப்போது 7 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு நம்ம எக்ஸ் பவர் மைனஸ் 2 மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பவர் மைனஸ் 2 அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டைப் இருக்குது, அதாவது இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா இல்லாமல் இந்த எக்ஸ் பவர் டேர்மில் எப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டைப்பில் இருந்துச்சுன்னா ஈஸி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பவரை முன்னாடி கொண்டு வந்து போட்டுட்டு அந்த பவரில் ஒன்றை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், 7 இன்ட்டு -2. இதுவும் நம்பர் தான், இதுவும் நம்பர், கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 7 2 14, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் -2 -3 அப்படின்னு ஆன்சர் என்ன வரும், -3. நெக்ஸ்ட் ஒன், find dy by dx if y is equal to 7. therefore dy by dx என்ன வரும், 0 ஆகும். ஏன் அப்படின்னா 7ங்கிறது கான்ஸ்டன்ட். முன்னாடி 10th ஃபார்முலா பார்த்தோமா, என்னது டி பை டிஎக்ஸ் ஆஃப் கே அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0. கேங்கிறது கான்ஸ்டன்ட், அதாவது கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் என்ன ஆகும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 ஆகும். கான்ஸ்டன்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம பண்ண வேண்டிய வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 3rd and 4th இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. 4th கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கனால அந்த டிஒய் பை டிஎக்ஸ் ஆன்சர் 0ன்னு ஆயிரும். 3rd ஒனில் கான்ஸ்டன்ட் கூட சம் ஃபங்க்ஷன் இருக்குது, அப்போ அந்த கான்ஸ்டன்ட் 7 அப்படியே வச்சுட்டு 7 எக்ஸ் பவர் -2 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் சம், dy by dx is equal to y is equal to 3x squared minus 8x plus 7. இதை நாம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, இப்போ 3 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா dy by dx is equal to d by dx of first term. அதாவது நம்ம u ப்ளஸ் ஆர் மைனஸ் வி அப்படின்னா யூவை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ரூல் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இதை நம்ம அப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அதாவது எப்போன்னா ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் இருந்துச்சுன்னா தனித்தனி டேர்மாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் 3x², நம்ம இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, ஸ்ப்ளிட் பண்ணி மட்டும் எழுதுகிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் 8x ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 7. இப்போ therefore இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். dy by dx which is equal to என்ன வரும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் 3x². ஃபர்ஸ்ட் டேர்மில் நம்மளுக்கு என்ன இருக்குது, 3x² இருக்குது. அப்போ 3 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு x² மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரை முன்னாடி கொண்டு வந்து போட்டுட்டு பவரில் ஒன்றை கழிச்சு எழுதணும். அப்போ 2வை முன்னாடி போட்டாச்சு, அந்த 2ல் ஒன்றை கழிச்சாச்சு, மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. கான்ஸ்டன்ட் 8 அப்படியே வச்சுட்டு எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா லாஸ்ட் ஃபார்முலா 1ன்னு சொல்லியிருப்போம், பார்த்துக்குங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 7. டி பை டிஎக்ஸ் ஆஃப் 7னா என்ன வரும், 7ங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் மட்டும்தான் அந்த டேர்மில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும், 0. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 2s are 6, 3 2 6, எக்ஸ் பவர் 2 -1ங்கும் போது என்னென்ன ஆயிரும், 1 ஆகும், -8 which is equal to
பவரில் 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம டினோட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ 6x மைனஸ் 8. அப்போ dy/dxனுடைய வேல்யூ 6x மைனஸ் 8. நீ டேரெக்டாகவே இப்படியே போட்டுக்கலாம். dy/dx இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்லேயும் மைனஸில் இருந்துச்சுன்னா அந்தந்த டேர்ம் அப்படி அப்படியே நீ டேர்ம் பை டேர்மாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு இந்த டேர்ம் அவசியம் இல்லை. 3 அப்படியே வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 போட்டுக்கலாம். மைனஸ் 8 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். 7 பண்ணிங்கன்னா 0. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் dy/dx if y is equal to 4 sin x minus 2 log x plus 3 e power x minus 10. இப்போ டேர்ம் பை டேர்மாக நம்ம அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? dy/dx which is equal to 4 கான்ஸ்டன்ட்டு sin x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? sin x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் sin x அப்படின்னா நம்மளுக்கு cos x மைனஸ் 2 இன்ட்டு log x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் 3 இன்ட்டு அடுத்த டேர்மில் என்ன இருக்குது? 3 e power x. 3 e power x-ல் 3 கான்ஸ்டன்ட்டு e power x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x. e power x மட்டும் சேஞ்ச் ஆகாது, என்ன இருக்கோ அதே தான் வரும். மைனஸ் லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்குது? கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் 0. இப்போ தேர்ஃபோர் ஆன்சர் என்ன வரும்? 4 cos x மைனஸ் 2 இன்ட்டு 1/x நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2/x ப்ளஸ் 3 e power x. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம், dy/dx is equal to y is equal to 8 e power x minus 4 cosecant x. Therefore dy/dx is equal to என்ன வரும்? 8 கான்ஸ்டன்ட்டு e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x, இதில் மைனஸ் 4 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். cosecant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் cosecant x இன்ட்டு cot x. Therefore அடுத்த ஸ்டெப்பில் 8 e power x minus 4 into minus cosecant x into cot x. minus 4 into minus into minus இடையில என்ன ஆயிடும்? ப்ளஸ் ஆகும். ஸோ 4 into cosecant x cot x எப்படி எழுதலாம்னா 4 cosecant x into cot x. நெக்ஸ்ட் சம் பாருங்க. y is equal to 3/x square plus 2/x plus 3/cos x plus 2 root x plus 1/secant x. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒய்ங்கிறது என்னென்னு எடுத்துக்கலாம்? 3/x square plus 2/x plus 3/cos x plus 2 root x plus 1/secant x. இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா எடுத்துமே நாம் ஃபார்முலா டைப்பில் இல்லை, எல்லாமே சேஞ்ச் பண்ணோம். நம்மளுக்கு d/dx ஆஃப் secant x secant x தான் ஃபார்முலா இருக்குது. சரி, d/dx ஆஃப் secant x-க்கு ஃபார்முலா இருக்குது. ஆனால் கீழே இருந்துச்சுன்னா 1/secant x-க்கு நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது. அதே மாதிரி கீழே இருக்க x power 2 கீழே x இருந்துச்சுன்னா x power 2 x power 3 1 டிவைடட் பை பின்னத்தில் பகுதியில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா இல்லை. அதனால மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போ என்ன வரும்? அப்போது கொடுத்துருக்க ஒய்யவே சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது ஒய்னே தான் போட்டுக்கணும். y is equal to இது எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு x power 2 மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? x power மைனஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 2/x இருக்குது. x பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குது. மேலே வந்துச்சுன்னா x பவரில் மைனஸ் 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 1/cos தீட்டா. காஸ் தீட்டானுடைய ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? சீக்கன் தீட்டா. அதே மாதிரி 1/secant தீட்டா. சீக்கன் தீட்டானுடைய ரெசிப்ரோக்கல் காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ 1/3 இன்ட்டு காஸ் எக்ஸ்னுடைய ரெசிப்ரோக்கல் என்னன்னு போட்டுக்கலாம்னா சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் எக்ஸ். ஃபோர்த்து டேர்ம் நீ எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 1/secant x. சீக்கன் எக்ஸ்னுடைய ரெசிப்ரோக்கல் என்னென்னா காஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? காஸ் எக்ஸ். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம ஃபார்முலா டைப்புக்காக ஆல்டர் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் ஒய்ங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy/dxன்னு ஆயிடும். இப்போ ரைட் சைடில் ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணேன். அப்போ என்ன ஒரு 3 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 2. அப்போ இதை என்ன பண்ணுவோம்? பவரை முன்னாடி கொண்டு வந்து போட்டுட்டு அந்த பவரில் 1 மைனஸ் பண்ணி எழுதணும். ப்ளஸ் 2 இன்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் பவர் இதே சேம் எக்ஸ் பவர் மைனஸ் 1 என்ன பண்ணுவோம்? மைனஸ் 1 முன்னாடி கொண்டு வந்து போட்டுட்டு அந்த பவரில் ஆல்ரெடி மைனஸ் 1 இருக்குது, அது கூட ஒரு -1 போடுவோம். ப்ளஸ் 3 இன்ட்டு சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan x ப்ளஸ் 2 இன்ட்டு
அதாவது டூங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது 1/2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு இருக்குது. காஸ் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ். நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணி எழுதலாம். 3 × -2 அப்படின்னா -6 வரும். -6 x பவர் -2 -1 அப்படின்னா -3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 × -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 1s are 2. எக்ஸ் பவரில் -1 -1 இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் -2 ப்ளஸ் 3 தேர்ட் டேர்மில் எந்த சேஞ்ச் ஆகாது சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan x ப்ளஸ் ஃபோர்த்து டேர்மில் 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 1/root x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் என்னாகும் sin x. ஓகே, இப்போ இது வரைக்கும் நாம் சிம்பிளாக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி, ஒரே ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அதுலேயே ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எபிசோடில் 2 ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்தால் எப்படி போடலாம், 2 ஃபங்க்ஷன் டிவைட்லேருந்து எப்படி போடலாம், 3 ஃபங்க்ஷன் மல்டிபிள்லேருந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே.